Hi babes, welcome back to my channel Ramala Shifa. டாப் ஃபார்ம் லாஸ்ட் எபிசோட் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு தெரியும், சாரி மன்னிச்சுக்கோங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஜானியும் நருவையும் காட்டுறாங்க. நரு கையில் ஒரு மேகசின் வச்சுருக்கான். அதில் அக்கீனும் ஜின்னும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கள, உண்மையாலுமே ஒரு கப்பல் மாதிரியே இருக்காங்க, சரி செம்மையாக இருக்காங்கள அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஜானி கேட்குறான், உனக்கு எப்படி அவங்கள பற்றி இவ்வளோ தெரியுது? உனக்கு ஃபஸ்ட்டு லவ்னா என்ன தெரியுமா? உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு நரு அவனை பார்த்து பப்பி ஃபேஸ் காட்ட, ஏய் உண்மையை சொல்லு, உண்மையாலுமே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் சொல்கிறது நம்பு, நிஜமாக எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஆனால் அவங்க ரெண்டு பேரை பார்த்தாலே நல்லா தெரியுதுல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி பாரு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, அவங்க ரெண்டு பேர் தான் செம்ம பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த வருஷம் செக்ஸஸ் மேன் ஆஃப் த இயருக்கு யாருக்கு ஓட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நரு சொல்ல, உனக்கு யாருக்கு ஓட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா வேணும்னா எனக்கு ஓட் பண்ணுன்னு சொல்கிறான். உனக்கு ஓட் பண்ணுறதுக்கு நான் எனக்கே ஓட் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நரு அங்கேருந்து கிண்டலாக எந்திரிச்சு போயிடுறான். அதை கேட்ட ஜானிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வருஷம் நரு ஜானி இவங்களும் அந்த செக்ஸஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டில் நாமினேட் ஆகிருப்பாங்க. இங்கே இவங்களுக்கு தெரிய வருது, அக்கினுடைய பாட்டியோட ட்ராமா ரைட்ஸை சிக்மா என்டர்டைன்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு. அதை தான் இப்போ இவங்க டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் கேட்குறான், நமக்கு வேறு சான்ஸே இல்லையா, வேறு எப்படியாச்சும் அந்த ரைட்ஸை நம்ம திரும்ப வாங்கிட முடியாதான்னு கேட்க, அதுக்கு ஜேட் சொல்கிறான், இல்லை இப்போ நம்ம அவங்க காலில் விழுந்து கெஞ்சினா கூட அவங்க கண்டிப்பாக நமக்கு ரைட்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்ல, அப்போ அக்கின் சொல்கிறான், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எனக்கு அந்த ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நாளே ஜின் அக்கின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்மாவோடைய பாஸை பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஜின்னு சிக்மாவுடைய பாஸ் கிட்ட சொல்கிறான், மரியா, அதாவது அக்கினுடைய பாட்டி பேர் தான் மரியா, அவங்களோட பிளேயில் நானும் அக்கினும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பாஸ் சொல்கிறாரு, சாரி நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க, ஏன்னா ஆல்ரெடி அதோட ரைட்ஸை நான் வாங்கிட்டேன், இப்போ எல்லாருமே மரியாவுடைய டெத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸோ இந்த சான்ஸை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் தான் இதை நான் வாங்கினேன், ஸோ நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியாது, அந்த ரைட்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜின் சொல்கிறோம், சிக்மா என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய கம்பெனி, நீங்கள் நினச்சா எவ்வளவோ மூவி பண்ணலாம், வேறு எந்த ஸ்கிரிப்டில் வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் அக்கினுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கிரிப்ட், அவனுடைய பாட்டியோடைய ஸ்கிரிப்ட் இது, அதை அவனை தவிர வேறு யாரால கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கின்னு இந்த ஸ்கிரிப்டுக்காக அவன் எழுதினால அந்த ஸ்க்ரீன் பிளேவை எடுத்து சிக்மா அந்த பாஸ் கிட்ட கொடுக்குறான். இந்த ஸ்க்ரீன் பிளேக்காக நான் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கேன், இது என்னோடய பாட்டியோடையது அப்படின்னு சொல்ல, ஜின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், மரியாவுடைய பேரன் தானே இவன், ஸோ அந்த வேலையை செய்கிறதுக்கான கரெக்டான ஆள் இவன் தான் அப்படின்னு சொல்ல, அக்கினும் அதான் சொல்கிறான், இந்த வேலைக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன்னா இது வந்து எனக்கும் என் பாட்டிக்குள்ளே இருக்க மெமரிஸ், இதை கண்டிப்பாக நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த ட்ராமாவுடைய மெயின் லீடை அக்கினை பண்ண விடுங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இப்போ மரியா இறந்துருக்க நேரம் அவங்களோட பேரனே இந்த மூவியை பண்ணால் எல்லாருடைய அட்டென்ஷனும் இந்த மூவிக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனால் சிக்மாவுடைய பாஸு அந்த ஸ்கிரிப்டை படித்து கூட பார்க்கல, அதை அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு. அப்போ அக்கினுக்கு செம்ம கோவம் வருது, அவன் கோவத்தில் அவன் கையை முறுக்கிறான், ஆனால் பக்கத்தில் ஜின் இருக்கால, அவன் கை மேலே கை வச்சு கொஞ்சமாக சமாதானப்படுத்துகிறான். அப்புறம் அக்கினு கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டு, சரி என்னை இந்த மூவியில் ஒர்க் பண்ண விடலைன்னா கூட பரவாயில்ல, என்னை தவிர இந்த மூவிக்கு ஒரு பெஸ்ட்டான மெயின் லீடுன்னா அது ஜின்னாக தான் இருக்கணும், ஜின்னுக்கு அந்த சான்ஸ் கொடுங்க, அவன் இதில் ஆக்ட் பண்ணால் அவனுடைய கரியருக்கும் இது ரொம்ப நல்லது, உங்கள் கம்பெனிக்கு இது ரொம்பவே லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த பாஸு ரொம்ப நக்கலா, ஓ அப்படியா, எங்கள் கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்ல வரியா அப்படின்ட்டு ஜின்னோடைய அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான். இப்போ கொஞ்ச நாளாக அவனுடைய ஒர்க்கெல்லாம் சரியாக பண்ணுறது இல்லைல்ல, அதாவது அக்கினோட பாட்டி இறந்ததுலேருந்து அவன் அக்கின் கூடயே சேர்ந்து இருக்கிறதால அவனோட ஒர்க்கெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, ஸோ அவனோட ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது, பாத்தியா இதுக்கெல்லாம் காரணமும் நீ தான் அப்படின்னு அக்கினை சேர்த்து தான் அந்த பாஸ் மறுபடியும் திட்டுறாரு. அதுக்கு ஜின் சொல்கிறான், எனக்கும் அக்கினுக்கும் உள்ளே இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வேறு, அதுக்கு இந்த மூவிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, அக்கின் மறுபடியும் அந்த பாஸ் கிட்ட ஜின் அந்த ட்ராமாவில் மெயின் லீடாக போட சொல்கிறான், இதால் அந்த ட்ராமா ரொம்ப நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்கிறான்.
ஆனால் அந்த பாஸ் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப நக்கலாக பேசுகிறான். சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? ஜின்னை நான் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண வைக்கணும் அதானே? சரி, நான் பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மூவியை பற்றி அக்செப்டன்ஸ் பற்றியெல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்கல்ல. சரி, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது இந்த ஊரில் எல்லாருமே உங்களை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களா செக்ஸிஸ் மேன் ஆஃப் த இயர்னு. நீங்கள் 2 பேரும் ஒரு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சால் அவங்க எல்லாரும் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பேசாமல் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் அக்கினுடைய ஸ்கிரிப்ட் மட்டும் அங்கேயே தான் இருக்குது. அடுத்த சீனில் அக்கினும் ஜின்னும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அக்கின் ரொம்பவே டயர்டாக இருக்கான். அக்கின் ஜின்னுக்கிட்ட அழுதுகிட்டே பேசிக்கிட்டே இருக்கான். நான் ரொம்ப டயர்டாகிட்டேன்டா, எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் என்னால் அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணவும் முடியலன்னு சொல்ல, அதுக்கு ஜின் சொல்கிறான், நீ கிவ் அப் பண்ணவும் கூடாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த செல்லம் சிக்மாவுடைய பாஸு இங்கே நடந்த விஷயம், அக்கின் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் அதை எல்லாமே ஜூடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஜூடி அந்த ஸ்கிரிப்டை அமைதியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க ஜூடி அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிட்டு அவள் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறான். அதை படிக்க படிக்க ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறான். அவளுக்கு அழுக வருது. அந்த அளவுக்கு அக்கின் அந்த ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப அழகாக எழுதியிருக்கான் போல். அப்புறம் இந்த வருஷம் செக்ஸிஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்கறதுக்கான டைம் வந்துடுச்சு. எல்லா வருஷமும் அவங்க வெறும் அனௌன்ஸ் தானே பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு லைவான ஓட் கவுண்டிங்கோட பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 பொசிஷனில் ஜின்னு, அக்கின்னு, ஜானி, நரு இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. இவங்க 4 பேரோட பேர் மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்குது. அதாவது கடைசி நிமிஷம் யார் வேணால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே அக்கீனும் ஜின்னும் வீட்டில் இருக்காங்க. எப்பயுமே அக்கின் இந்த செக்ஸிஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு வரும்போது வெளியில் எல்லார் முன்னாடி பெருசாக அவன் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ளே அவனுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி 2 பேருக்குமே பெருசாக எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க அந்த லைவ் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க 2 பேருமே சந்தோஷப்படுற மாதிரி 2 பேருமே இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துடுறாங்க. போன வருஷம் ஜின் வின் பண்ணதே அக்கினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வின் பண்ணல. 2 பேருக்குமே செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஜேடு உடனே கால் பண்ணி அக்கின் கிட்ட கேட்குறான். அக்கினும் ஹாப்பியாக நடந்த விஷயத்த சொல்கிறான். அடுத்த நாள் ஜேடு மறுபடியும் அக்கினையும் ஜின்னையும் கூட்டிகிட்டு அந்த சிக்மா என்டர்டைன்மெண்ட்க்கு போயிருக்கான். அந்த பாஸ் கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கறதுக்கு. ஜேடு சொல்கிறான், என்ன நீங்கள் என்னமோ இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் மக்களை பார்த்தீங்களா, இவங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் 2 பேரையும் ஒன்றா சக்ஸஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்க வச்சுருக்காங்க. இது பார்த்தாது அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும். நேற்று ரொம்ப திமிராக பேசின அந்த சிஇஓவே இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக தான் பேசுகிறாரு. ஆமாம், நானும் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல அப்படின்னு அந்த பாஸ் சொல்ல, ஜேடி சொல்கிறாரு, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இப்போ இவங்க 2 பேரோட பேருமே இந்த மூவியில் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாபம். நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். ஜின்னுக்கு, அதாவது நீங்கள் அக்கினுக்கு மெயின் லீடு கொடுக்க வேண்டாம், ஜின்னுக்கே மெயின் லீடு கொடுங்க. ஆனால் அக்கின் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பாஸ் சொல்கிறாரு, அக்கின் டைரக்ட் பண்ணுறதா, ஆனால் அவனுக்கு டைரக்டிங்கில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லையே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜின்னு, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் அளவுக்கு யாராலையும் இந்த மூவியை டைரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் மரியாவுடைய கிராண்ட்சன். அவனை தவிர வேற யாராலையும் இந்த மூவியை இவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஜேடும் அதே தான் சொல்கிறான். அக்கின் எழுதின ஸ்கிரிப்ட் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்களே, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அக்கின் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பாஸும், ஆமாம், நான் அந்த ஸ்கிரிப்டை படித்தேன்தான், அந்த ஸ்கிரிப்டை உண்மையாலுமே நல்லா இருக்குதான், அந்த ஸ்கிரிப்டை வச்சு நாங்கள் மூவி எடுத்தால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல மூவியாக வரும் தான். ஆனால் இந்த சிக்மா ப்ரொடக்ஷன் இந்த மூவியை பண்ண போகிறதா முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இதை நான் அவ்வளோ அசால்ட்டாக ஈஸியாக நான் உங்களுக்கு இந்த சான்ஸை கொடுத்துட மாட்டேன். என்னோட ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும். அதாவது அக்கின் இந்த மூவியோட இனிமேல் ஆக்டிங்க்கே வரக்கூடாது, அவன் டைரக்டிங் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பண்ணிக்கட்டும். அவன் மறுபடியும் ஆக்டிங் பண்ண வந்தால் அது எங்கள் கம்பெனியில் இருக்க ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய காம்படிஷன் தானே. அதனால் இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லணும்னு சொல்ல, அதை கேட்ட ஜின்னு சொல்கிறோம், நீங்கள் அக்கின் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போக சொன்னீங்கன்னா நானும் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுவேன், இனிமேல் நானும் ஆக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பாஸு ரொம்ப நக்கலாம், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கோ மனசில், உனக்கு எங்கேருந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வருது அப்படின்னு கேட்கும்.
வேற யாரு? நீங்க தான் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பாஸ் கேட்குறாரு, நீ என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் நீ தான் பெரிய ஆக்டர் நினச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி என்னால் பெரிய ஆக்டரை உருவாக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது நான் தான். உன்னை தவிர வேற யாரும் என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ரொம்ப நக்கலாக கேட்க, அதுக்கு ஜின் சொல்கிறான், கண்டிப்பாக உங்களால் என்ன மாதிரி இன்னும் ஒரு ஃபேமஸான ஆக்டரை கொண்டு வர முடியும் தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? அது வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த இடத்துல ஜின்னுடைய மேனேஜர் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் அந்த சிக்மாவுடைய பாஸை பார்த்து, இத்தனை நாள் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னை செய்ய சொன்ன ரொம்ப டர்ட்டியான வேலையெல்லாம் கூட நான் செஞ்சேன். அதாவது அக்கினும் ஜின்னு ஒன்றா அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணுறது இவன் மூலமாக தானே பண்ண வச்சாங்க. அதை சொல்கிறோம். அதெல்லாம் கூட நான் பண்ணேன். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ஜின்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக அவன் பாட்டுக்கு கத்த, பக்கத்தில் இருந்த ஃபோடு அவனை அங்கேருந்து வெளியில் இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட ஆஃபர் என்கிட்ட சொன்னீங்களே, அப்போ என் ஆஃபரை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். என் கம்பெனியோட ஃப்யூச்சரை தானே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அகின் சொல்கிறான், நீங்கள் அதாவது என் லவ்வா இல்லை என்னோட கரியரா அப்படின்னு ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் தான். ஆக்டிங் எனக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் என்னோட லவ் அதை விட எனக்கு முக்கியம். நீங்கள் சொன்ன கண்டிஷன் எனக்கு ஓகே. நான் இனிமேல் ஆக்டிங்க்கு வரமாட்டேன். எனக்கு என் லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே ஜின் அக்கினோட கையை பிடிச்சி, என்ன பண்ணுற நீ, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சொல்கிறது கேளு, எனக்கு இதுக்கு ஓகே அப்படின்னு அக்கின் அதுக்கு ஓகே சொல்ல, ஜேடு அந்த சிஓ கிட்ட, என்ன உங்களுக்கு இப்போ சந்தோஷமா, நீங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு நாங்கள் ஓகே சொல்லிட்டோம், என்ன டீல் ஓகேவா அப்படின்னு கேட்க, அந்த சிக்மா பாஸும் அந்த டீல் ஓகே பண்ணிடுறாரு. அதாவது இப்போ அவங்க மரியாவுடைய ஸ்கிரிப்டை வச்சு மூவி எடுக்க போகிறாங்க. அதில் ஜின்னு ஹீரோவை ஆக்ட் பண்ண போகிறோம், அக்கின் அதை டைரக்ட் பண்ண போகிறான். அடுத்த சீனில் அக்கினும் ஜின்னும் இங்கே ஜேடோடைய ஆஃபீஸில் இருக்காங்க. ஜேட் அக்கினை பார்த்து சொல்கிறான், அவங்க உன்னுடைய டீலை ஓகே சொல்லிட்டாங்க. உன்னுடைய ஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ நீ இனிமேல் இதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா இனிமேல் உனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, அக்கின் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறான். அப்போ அங்கே டச் இருக்கான். அதான் ஜின்னோட மேனேஜர் இருப்பான்ல, அவன் அங்கே ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் அவனுடைய அக்கா கிட்ட அழுதுகிட்டே ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்ட எல்லாருமே இங்கே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் அகின் அந்த ஸ்கிரிப்டுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜின் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஜின் கிட்ட சொல்கிறான், நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ட்ராமாவை பார்த்துருக்கேன் தான். ஆனால் எனக்கு அதெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஆடியன்ஸோடைய ரியாக்ஷன்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த ட்ராமா முடிஞ்சதுமே எல்லாருமே அழுதாங்க. எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஸ்கிரிப்டை மறுபடியும் நான் படித்து பார்க்கும்போது தான் எனக்கு அந்த கதை புரியுது. இது வந்து ஒரு கிராண்ட் சன்னுக்கும் அவனுடைய கிராண்ட்மாக்கும் நடுவில் இருக்க அந்த எமோஷ்னல் பாண்டிங்கை பற்றினது அப்படின்னு அவன் பேசும்போதே அவனுக்கு அவனுடைய கிராண்ட்மா ஞாபகம் வந்துடுது. அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே அழுக, ஜின் அவனை தோளில் சாய வச்சுட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஒரு ரிப்போர்ட்டரு இவங்க ரெண்டு பேரையும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரே டைம் செக்ஸியஸ்ட் மேன் ஆஃப் த இயர் அவார்டு வின் பண்ணியிருக்காங்கல்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அக்கின் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்கேன் தான். ஆனால் இந்த டைம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜின் சொல்கிறான், நான் இதை செகண்ட் டைம் வின் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஆக்டிங் கரியர் வந்து பெருசாக ஒரு பெரிய விஷயமா நினச்சதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சான்ஸில் நான் இந்த ஆக்டிங் கரியருக்குள்ளே வந்தேன். ஆனால் அதுவும் பெருசாக நான் இன்ட்ரெஸ்டிங்கோட ஆக்டிங் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அப்போ தான் நான் அக்கினை மீட் பண்ணேன். அக்கின் தான் எனக்கு ஆக்டிங்னா என்னன்னே சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் என் கண்ணை மூடிட்டு நான் அக்கின் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் இங்கே அக்கின் அந்த மூவியை டைரக்ட் பண்ண, ஜின் அதெல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு ஜின் அவனுடைய சீனை சரியாக பண்ண மாட்டான். அப்போ அக்கின் அவன் பக்கத்தில் கூப்பிட்டு, நீ சரியாக ஆக்ட் பண்ணலை அப்படின்னு அவனுடைய ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட இந்த ஆக்டிங்க்கு நான் 10ல் 6 மார்க் தான் கொடுப்பேன். நீ சரியாக ப்ரீத் கூட பண்ண மாட்ற அப்படின்னுட்டு அவனுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் சொல்லி கொடுக்குறான். அப்புறம் மறுபடியும் அந்த சீனை ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த தடவை ஜின் அந்த சீனை ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணி முடிக்கிறான். அப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அவனுக்காக கிளாப் பண்ண, அக்கினும் நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணன்னு சொல்கிறான். சரி இந்த டைம் எனக்கு என்ன மார்க் கொடுப்பேன் அப்படின்னு ஜின்னு கேட்கும். அவன் 10/10 அப்படின்னு சொல்ல ஜின்னும் செம்ம ஹாப்பி ஆகிடுறான். ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக பேசிக்கிட்டே அங்கே நடந்து போகிறாங்க. அப்புறம் அக்கினுடைய வாய்ஸ் ஓவர் வருது.
அது அக்கின் அந்த இன்டர்வியூவில் பேசிக்கிட்டு இருந்தால அந்த வாய்ஸ் தான். அக்கின் சொல்கிறான், நான் இந்த வருஷம் ஆக்டிங்கை விட இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். போன வருஷம் நான் ஜின்னை விட கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக வாங்கினதில் செகண்ட் ப்ளேஸ் வந்தேன். இந்த வருஷம் மறுபடியும் ஜின்னு ஃபஸ்ட் ப்ரைஸ் என் கூட சேர்ந்து வின் பண்ணியிருக்கான். அதுலேயே எனக்கு நல்லா தெரியுது ஜின் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்ல, ஜின் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் ஓட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இங்கே நருவும் ஜானியும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் 3rd 4th பிளேஸில் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருடைய போஸ் சரியாக வரமாட்டேங்குது. அந்த ஃபோட்டோகிராஃபர் 2 பேரும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க, நரு நல்லா இங்கே பாரு, ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஜானி நரு கிட்ட சொல்கிறோம், என்னடா பண்ணுறேன், ஒழுங்காக போஸ் கொடு, ஒழுங்காக இங்கே ஃபோக்கஸ் பண்ணு, நம்ம சீக்கிரமாக இங்கே வேலை முடிச்சிட்டா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல 2 பேரும் நல்லா போஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ செஷன் முடியுது. ஜேடுக்கு லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், நான் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே வந்துடுவேன், ஏன்னா உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு கேட்க, நீ வந்தால் எனக்கு என்ன ஹாப்பி அப்படின்னு ஜேடு அவனுக்கு ரிப்ளை பண்ண போகிறான். ஆனால் அதை ரிப்ளை பண்ணாமல் வெறும் ஓகேன்னு மட்டும் ரிப்ளை பண்ணுறான். அதுக்கு அந்த லிட்டு என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, உன்னோட சிகரெட் ஸ்மெல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் லிட்டில் பன்னி அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணேன். அப்போ தான் அவன் கரெக்டாக சிகரெட் எடுத்து வாயில் வைக்க போகிறான். அந்த ரிப்ளையை பார்த்ததுமே அவனுக்கு இருமல் வந்துடுது. இருந்தாலும் அந்த ரிப்ளையை பார்த்து இவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா இவனு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அடுத்த சீனில் அக்கினும் ஜின்னும் ஒன்றா ஒரே வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேலே நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கின் சொல்கிறான், இந்த நிலா இவ்வளோ அழகாக இருக்குல்ல, நான் தான் இத்தனை நாள் அதை சரியாக கவனிக்கல போல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஜின்னு அவன் பக்கத்தில் வந்து அந்த நிலா விட நீ தான் அழகாக இருக்க அப்படின்னு அவன் கூட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இவங்கிட்ட ஃப்ளட் பண்ண, இவன் அவன்கிட்ட ஃப்ளட் பண்ண, உடனே ஜின்னுக்கு ஹாப்பியாக அவனுடைய விங்ஸ் வந்துடுது. அவனை ஹக் பண்ணிவிட்டு ஜின்னுக்கு உடனே மூடு வந்துடுது போல். அவன் பக்கத்தில் கூப்பிட அக்கின் வரமாட்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜின்னு அவனை மடியிலே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அவனோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்களுடைய அந்த மேட்ரு சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜின்னு கேட்குறான், உனக்கு இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கான்னு. இல்லையே அப்படின்னு அக்கின்னு சொல்ல, உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க, இன்னையோட 3 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அக்கின்னு ரொம்ப ஹாப்பியாகிறேன். பரவாயில்லையே, இதெல்லாம் நீ கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்ல, ஆனால் இதை விட இந்த நாளை நான் இன்னும் மெமரபிளாக ஆக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ ஓகே சொல்லுவியா அப்படின்னு கேட்க, உடனே அக்கின் அதுக்கு, நீ ஃபஸ்ட்டு இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வாங்கு, அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடுவேன்னு ஜின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே அந்த வருஷம் அக்கின் டைரக்ட் பண்ண அந்த மூவிக்காக ஜின்னு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குறான். அது ஜூடி தான் கொடுக்குறான். அந்த அவார்டை வாங்கிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கடைசியாக தான் சிக்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி போக போகிறான். அப்புறம் எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, மறுபடியும் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு மைக்கை வாங்கிட்டு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு சீட்டில் அக்கின் உட்காந்துருக்கான். அக்கினை பார்த்து, இப்போ நான் சரியாக ப்ரீத் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின்னு அவனோட கையை தூக்கி சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் ஜின்னுக்கு அந்த ஆடிட்டோரியமில் யாருமே இல்லாத மாதிரி அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த நேரம் ஜின்னுக்கு அவன் எப்போ ஃபஸ்ட்டு அக்கினை மீட் பண்ணான், அப்போ இருந்து இது வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அப்போ ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக, நான் சொன்னதை நான் செஞ்சு காமிச்சிட்டேன், இப்போ உன்னோட ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் அக்கினை பார்த்து கேட்குறான். அதுக்கு அக்கின்னு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண அவன் அவார்டை வாங்கிட்டு ஹாப்பியாக கீழே வந்து உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி 2 பேரும் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமில் ஜஸ்ட் மேரீட் அப்படின்னு எழுதியிருக்குது. 2 பேரும் அவங்களோட ஹனிமூனை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்போ அக்கினுக்கு ஜேடு கிட்ட இருந்து கால் வருது. ஜேடி இவங்கிட்ட சொல்கிறான், என்னோட மூவியில் நீ லீட் ஆக்டர் ரோல் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின்னு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் ஆக்டிங்கை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பின்ன என்னாச்சு அப்படின்னு அக்கின் கேட்க, ஜேடு என்னமோ சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அக்கின்னு ஜின்னை ஷாக்கிங்காக பார்க்குறான். அவ்வளோதான். ஜேடு ஃபோனை வச்சுட்டு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இதோட ஃபஸ்ட்டு சீசன் முடியுது. இதோடைய செகண்ட் சீசன் ரொம்ப சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பாய்.